நம்ம பூரி மாவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இது வந்து நான் கோதுமை மாவு வந்து 150 எடுத்திருக்கேன். 150 கிராம் எடுத்திருக்கேன். மைதா மாவு வந்து அது ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம ஒரு ஒரு அரை கப் வந்து நம்ம ரவை எடுத்துக்கிறேன். இது கூட நம்ம கொஞ்சமா சால்ட், இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சா போதும். ரொம்ப தண்ணி இல்லாம இந்த பதத்துக்கு. இது நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அப்பதான் நம்ம பூரி திரட்டும் போது நல்லா கொஞ்சம் புஃப்னு வரும். நம்ம ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம பூரிக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் விசில் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ரெண்டு ரெண்டா அறுத்து போட்டுக்கலாம். இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 3-4 விசில் விட்டால் போதும். நம்ம இது விசில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த பேனில் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் சூடாகட்டும். நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடான பிறகு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. இதுக்கு மசாலாவுக்கு வெங்காயம் தான் கொஞ்சம் அதிகமாக போடணும். நம்ம வெங்காயம் வந்து நீட்டாக ஒரு 3 வெங்காயம் நான் எடுத்துருக்கேன். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வேண்டாம், கொஞ்சம் அரை வேக்காடாக வந்தால் போதும். கலர்லாம் மாறணும்னு கிடையாது. இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன். கொஞ்சம் நல்லா முன்னமும் பின்னமும் ஃபுல்லாக கலர் விடுங்க. நல்லா இந்த பதத்துக்கு வந்தால் போதும். இது கூட நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போடுறேன். டேஸ்ட்டுக்காக தான் போடுவாங்க, அதனால் எனக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும் போடுறேன். ரொம்பலாம் தக்காளி போடாதாங்களா. நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க.
நல்லா இந்த தக்காளி வதங்கிச்சு. இது கூட நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் கலருங்க. இது கூட நான் ஒரு 3 பச்சை மிளகாய் போடுறேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கலந்துங்க. இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி ஒரு 1/2 ஸ்பூனு, பூண்டு ஒரு 1/2 ஸ்பூனு. இதுக்கு ரொம்ப தேவைப்படாது. அதனால இது நம்ம சிறுவா அரிஞ்சு கூட போட்டுக்கலாம், பேஸ்டாகவும் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கலர் ஊற்றிக்கலாமா. இது கூட கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கலரிடுங்க. இது கூட கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் போட்டுக்கணும். சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். அவ்வளோதான். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நல்லா கொஞ்சம் கலர் எடுத்துருங்க. இதுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா கொஞ்சம் கலரிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்லோவாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நான் ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டோன்னு திறந்து பார்த்துக்கலாம். இதை நம்ம வேக வச்சு எடுத்தனால தோல் உரிச்சிக்கலாம். நம்ம உரிச்சு எல்லா உருளைக்கிழங்குலையும் தோல் உரிச்சிக்கலாம். இதை நம்ம எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்தனால கொஞ்சம் ஒன்றும் பாதியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். ரொம்பலாம் நைஸாலாம் ஃபுல்லாத்தையும் பிசையக்கூடாது. கொஞ்சம் பீஸாக இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு இருக்கணும். இப்படியே ஒன்றும் பாதியாக சும்மா எல்லாத்தையும் நசுக்கி வச்சுக்கணும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போதுமானது தான். இது கூட நம்ம கடலை மாவு ஒரு ஸ்பூன் நான் கலரி வச்சுட்டு தண்ணி சும்மா ரொம்பலாம் தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம மிக்சர் அளவில் தண்ணி ஊற்றணும். அதை நம்ம இது மேலே ஊற்றிக்கலாம். இதோட டேஸ்டே கடலை மாவு தான் ரொம்ப முக்கியமானது. இது நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா கூட, இது நம்ம ஊற்றினா கூட ரொம்ப கொஞ்சம் திக்காக வந்துடும். நல்லா கொஞ்சம் கலரிடுங்க. இது கூட நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் போட்டுறேன். கேஸ் ஸ்லோ பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபுல்லாக கலரி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு நம்ம தலை இருந்தால் போதும். பூரி மசாலாவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம்.
பூரி மசாலா ரெடி. இப்போ நம்ம பூரி தட்டிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஊறி போச்சு, நல்லா இருக்கு சாஃப்டாகவே. இதை நல்லா ஒரு வாட்டி ஃபுல்லாக எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பூரிக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன உருண்டையாக தான் போடணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுவே எல்லா மாவும் நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பூரி தட்டுறதுக்கு நம்ம மாவு கொஞ்சம் ஒட்டாது, நம்ம சாஃப்டாக தான் பிசைஞ்சிருக்கோம். இதுலேயே நம்ம கொஞ்சம் நல்லா உருண்டை பண்ணிக்கிட்டு, ரொம்ப மாவுலாம் தொட வேண்டாம். நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் ரவுண்டாக. இந்த கனம் இருந்தால் போதும். இதுலேயே வந்து நம்ம கொஞ்சம் இப்படின்ட்டு இருந்தால் நம்ம மாவு எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதுலாம் வந்து நம்ம கொட்டிடும். போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் மீதி எல்லா உருண்டையும் கட்டிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். தவா சூடாகட்டும். பூரிக்கெலாம் வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றணும். நம்ம எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஒரு முழுகிற அளவுக்கு ஊற்றினாதான் பூரி வந்து நல்லா உப்பிட்டு வரும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நல்லா போட்ட உடனே இந்த ஆயில் மேலே போனோடனே பூரி நல்லா உப்பிட்டு வரும். பொறுமையாக இந்த பக்கமும் கொஞ்சம் திருப்பிட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினாலே போதும். நல்லா ஆயில் சூடான பிறகு போட்டோம்னா நம்ம உடனே கூட எடுத்துடலாம். இந்த அளவுக்கு போதுமானதா நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் சூடான பிறகு நம்ம போட்டோம்னா பூரி நல்லா உப்பிட்டு வரும். இங்க பாரு, நம்ம பூரி மசாலா கிழங்கு வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.
மார்னிங் ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம எடுத்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி புஃப்னு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.